மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ராகு கேது பெயர்ச்சி திருக்கணிதப்படி இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ராகு கேது பெயர்ச்சி திருக்கணிதப்படி இன்று பார்க்கலாமா? ஓம் கணபதியை சரணம், ஓம் கணபதியை சரணம். செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்து இங்கே படியாய் கிடந்து பவளவாய் காண்பேனும். நம்ம எந்த பெயர்ச்சினாலும் குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி இருந்தாலும் சனி பெயர்ச்சி, ராகு கேது, குரு பெயர்ச்சியை பற்றி கூட கொஞ்சம் பயப்பட மாட்டோம். ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சியை பார்த்து நம்ம எப்பொழுதுமே ரொம்ப கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும். திருக்கணிதப்படி ராகு கேது பெயர்ச்சி இன்று வைகாசி மாதம் 4ஆம் நாள். இன்று 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:38 மணிக்கு சூரிய உதயாதி 34.38 நாளிகைக்கு திருக்கணிதப்படி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். இவர்கள் மற்றவங்கெல்லாம் இப்படி சுற்றி வருவாங்க, இவங்க இப்படி எதிர்ப்புறமாக எல்லா கோள்களும் சுற்றி வருகின்றதுக்கு எதிர்பதமாக இவர்கள் ராகு பகவான் கேது பகவான் சுற்றி வருவார்கள். ஓகே. ராகு காயத்ரி. ஓம் நகத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய திமிகி தன்னோ ராகு பிரஜோதயாத். ஓம் நகத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய திமிகி தன்னோ ராகு பிரஜோதயாத். கேது காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே சூலஹஸ்தாய திமிகி தன்னோ கேது பிரஜோதயாத். ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே சூலஹஸ்தாய திமிகி தன்னோ கேது பிரஜோதயாத். இவங்க ஒவ்வொரு ராசியிலையுமே 1.5 வருடங்கள் இருப்பார்கள் அவர்கள் ஒவ்வொரு ராசியிலையுமே. அதனால் நாம் எதுவும் பயப்பட தேவையில்லை. அதிதேவதை ராகு பகவான், அதிதேவதை துர்க்கை காளி. ராகு கேதுவுக்கு உருவம் கிடையாது. சூரியன் சந்திரன் சுற்றுப்பாதையில் இவர்களின் நிழல் சந்திக்கும் இடத்தை ராகு கேது என அழைக்கின்றோம். இவர்களை நாம் அதாவது நிழல் கிரகங்கள் என்றுதான் நாம் அழைக்கின்றோம். வளமிருந்து இடமாக சுற்றும் இவர்கள் ஒரு ராசியில் 1.5 ஆண்டு இருப்பர். ராகுவுக்கு இருக்கும் ராசிக்கு நேர் எதிராக கேது இருப்பார். இவர்கள் இருவரும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் பெயர்ச்சி ஆவர். தற்போது அவர்கள் ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் பெயர்ச்சி ஆகின்றார்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்துட்டோம். அடுத்தது ராகு பகவான் கேது பகவானுடைய ராகு பகவான் நிறம் நீல நிறம், குணம் குரூரர், மந்தாரை மலர், கோமேதகம் அவருக்குரிய ரத்தினம் கோமேதகம், அருகு அவருக்கு உரிய சமுத்து, அவருக்குரிய அதிதேவதை துர்க்கை, சர்பம், தென்மேற்கு திசை தென்மேற்கு, கொடிய வடிவம் ஆடு, ஆசன வடிவம் ஆடு, கருப்பு உளுந்து அவருக்குரிய தானியம் கருப்பு உளுந்து, கருங்கல் உலோகம் கருங்கல், அவருடைய பிணி பித்தம், சுவை புளிப்பு, சனி நட்பு கோள்கள் சனி சுக்கிரன் கேது, பகை கிரகம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சமக்கோள்கள். அதாவது ராகு பகவானுக்கு உரிய ஒரு இது. அதற்கு பிறகு ராகு பகவானுக்குரிய காரகம் ஞானம். அவருக்கு ஆட்சி வீடுகள் இல்லை.
2 பேர்த்துக்குமே ஆட்சி வீடுகள் இல்லை. மூலத்திரிகோணம் கும்பம், விருச்சிகம், உச்ச வீடு வந்து விருச்சிகம், நீச வீடு வந்து மேசம். இவர்களுடைய நட்சத்திரம் ராகுவனுடைய நட்சத்திரம் திருவாதிரை, சுவாதி, சதயம். திசா வருடங்கள் வந்து 18. பார்வைகள் வந்து 7ஆம் இடம். பாலினம் வந்து பெண்ணு. ஒவ்வொரு ராசியிலும் சஞ்சரிக்கும் காலங்கள் 1.5 வருடங்கள். உருவம் உயரம். வியாதிபாதன் உபகிரகம். சேத்திரம் திருநாகேஸ்வரம். இவருடைய சேத்திரம் திருநாகேஸ்வரம். பிற பெயர்கள் நஞ்சு, கரும்பாம்பு, மதிப்பாக. இவர்கள் சுற்றும் பாதை வந்து அப்பிரதட்சணம். அதே மாதிரி கேது பகவானுக்கு சுற்றும் கிரகம் வந்து அப்பிரதட்சணம். காளகஸ்தி அவருடைய இந்த ராகுகேது ஸ்தோத்திரம் இந்த பரிகார ஸ்தலங்கள்னாவே சேத்திரம் வந்து காளகஸ்தி. அப்புறம் வந்து உயரம் 1.5 வருடம் ஒன்று ஒவ்வொரு கிரகத்திலையும். கேது வந்து அலி கிரகம் 7ஆம் பார்வையாக பார்ப்பார்கள். திசா வருடம் வந்து கேது திசை வந்து 7 வருடம். கேதுவுக்குரிய நட்சத்திரங்கள் வந்து அஸ்வினி, மகம், மூலம். நீச வீடு வந்து ரிஷபம், உச்ச வீடு வந்து விருச்சிகம். அதாவது இவர் வந்து மோட்சத்தை, இவர் ராகு வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடியவர், கேது வந்து மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர். உச்ச வீடு வந்து விருச்சிகம், நீச வீடு வந்து ரிஷபம், மூலத்திரியான வீடு வந்து குரூரன். செவ்வரளி கேதுக்குரிய மலர் வந்து செவ்வரளி. வைடூரியம் இவருக்குரிய சமித்து வந்து தர்பை. இவருக்குரிய அந்த தேவதை வந்து சித்திரகுப்தன். அதே மாதிரி விநாயகரையும் பண்ணலாம். விநாயகரையும் வழிபாடு பண்ணும். விநாயகர், சித்திரகுப்தன். நான்முகன் வடமேற்கு திசை. இவருடைய வாகனம் வந்து சிங்கம். சிவப்பு கரணம். துருக்கல், பித்தம், புளிப்பு. சனி, சுக்கிரன், ராகு அதாவது நட்பு வீடுகள். பகை வீடுகள் சூரியன், சந்திரன், செவ்வாய். சம வீடுகள் புதன், குரு. இவர்களுக்குரிய இந்த ஒரு ராகு கேதுக்குரிய ஒரு இந்த இதை நம்ம படிச்சிருக்கோம். அதற்கு பிறகு வேயுறு தோழி அதாவது கோளறு பதிகம். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தெரியும். மாசரு திங்கள் சங்கை முடிமேல் அணிந்தே உளமையை புகுந்த அதனால் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல அவை நல்ல அடியார் அவருக்கு மிகவே. இது ஒன்றா. அப்புறம் இன்னொன்று நாம் என்ன எடுத்தோம்னா, நாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் லேட் ஆகிடுச்சு. இருங்க, இதில் ஒரு நல்ல இது போட்டுக்கிறாங்க. இதை படிக்கிறதுக்குள்ள நேரம் என்னன்னு தெரியல. ராகு பனியென உருவமாகி பச்சமாய் அமுது உண்டு தனியென உயிர்கட்கெல்லாம் தகும்படி யோகம் போகம் துணிவுடன் அழித்து நாளும் துளங்கிட இன்பம் நல்கும் மனமுருகு ராகு பொற்றால் மலரடி சென்னி வைப்போம். பாதி உடலை கொண்டவரே, சந்திர சூரியர்களை கிரகண வேளையில் பிடிப்பவரே, அசுரர் பெண்ணான சிம்ஹியின் வயிற்றில் வந்தவரே, ராகு பகவானை உன்னை வணங்குகிறோம். புறா மரத்தின் பூவை போல சிவந்த நிறம் கொண்டவரே, நட்சத்திரம் கிரகங்களில் தலைமையாக விளங்குபவரே, கோபமே வடிவானவரே, பயங்கரமானவரே, உம்மை சரணடைகிறேன். கேது பகவானுக்கு பிரித்தியத்த தேவதை வந்து பிரம்மா. அவருக்குரிய தானியம் கொள்ளு. அவருக்கு ராகுவுக்குரிய தானியம் உளுந்து. கோமேதகம் அவருக்குரிய ரத்தனம் ராகு பகவானுக்கு. இவருக்கு வந்து வைடூரியம். சித்திர வண்ணமே திருந்து மேனியும் அத்துவசம் பொறுமணி கொள் காட்சியும் புத்தொளி மணிமுடி பொலிவும் கொண்டருள் வைத்தவர் கேதுவை வணங்கும் செக்குவோமே.
அதாவது ராகுகேது பெயர்ச்சியை வந்து நாம் இன்னும் விரிவாக பார்க்கணும். இன்றைக்கி ராகுகேது பெயர்ச்சின்னு மட்டும்தான் நான் இது பண்ணியிருக்கேன். அதனால் ராகுவிற்கு அதிதேவதை வந்து நாங்கள் துர்க்கையை காளியை வணங்குங்க. கேது திசை கேதுனோட இதில் இருக்கவங்க, கேது திசை கேது புத்தி கேது வந்து நடக்கிறவங்க பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்க. அதுதான் ஒரு இது. இன்றைக்கி ரொம்ப அருமையான ஒரு இந்த இது நடக்குது. ஒன்றும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. நான் ஏற்கனவே ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி சம்மங்கிப்பு கிடச்சிது. அவ்வளோ ஒரு அழகாக வெள்ளை நேரில் இன்னும் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ராகுகேது பயிற்சி அனைவருக்கும் ஒரு நல்ல இதை கொடுக்கணும்னு நான் மனதார கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.